நம்மால் முடியும். சமூக பணியில் ஆர்வமுள்ள அன்பார்ந்த நண்பர்களே, புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் தொடரின் 2வது போட்காஸ்டில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் போட்காஸ்டில் நம்மால் முடியும் திட்டம் எப்படி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சமூக இயக்கமாக மாறி வருகிறது என்பதையும், நீர்நிலைகள் பாதுகாப்பிற்கான தன்னார்வலர் குழுக்கள் பற்றியும், மக்கள் நேரடியாக பங்கேற்று நீர் வளங்களை பாதுகாக்கும் முயற்சிகள் எப்படி நடைமுறையில் செயல்படுத்தப்படுகின்றன என்பதையும் பார்த்தோம். இது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் மட்டுமல்ல, செயலில் ஈடுபடும் ஒரு திட்டம். இந்த 2வது பதிப்பில் இந்த திட்டத்தின் இன்னொரு முக்கியமான முன்னெடுப்பான நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்ற தடுப்பு இணைய வழி சான்றிதழ் பயிற்சி பற்றி விரிவாக பார்க்கலாம். இன்றைய உலகில் தண்ணீர் என்பது வெறும் ஒரு இயற்கை வளம் மட்டுமல்ல, அது வாழ்வின் அடிப்படை. மனிதன் வாழ்வதற்கும், விவசாயம் செய்வதற்கும், தொழில்கள் இயங்குவதற்கும், சுற்றுச்சூழல் சமநிலை நிலைக்கவும் தண்ணீர் இன்றியமையாதது. ஆனால் நகரமயமாக்கல், மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் திட்டமிடாத வளர்ச்சி ஆகிய காரணங்களால் நமது நீர்நிலைகள் நாளுக்கு நாள் குறைந்து வருகின்றன. இதனால் காலநிலை மாற்றத்தின் தாக்கமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையை மாற்றுவதற்கு ஒரு மிக முக்கியமான கருவி சமூக விழிப்புணர்வே. அதன் அடிப்படையில் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் திட்டத்தின் கீழ் ஒரு முக்கியமான முயற்சியாக நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்ற தடுப்பு, வாட்டர் பாடிஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பிரிவென்ஷன் என்ற இணைய வழி சான்றிதழ் பயிற்சியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம் நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றம் பற்றிய விழிப்புணர்வை மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எளிமையாகவும் செயல்முறை வாய்ப்புகளையும் கொண்டு சேர்ப்பதுதான். தண்ணீர் என்பது வெறும் பயன்பாட்டு பொருள் அல்ல, அது ஒரு வாழ்வாதார கல்வி. இந்த உண்மையை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதே இந்த பயிற்சியின் அடிப்படை நோக்கம். இந்த இணைய வழி சான்றிதழ் படிப்பில் கீழ்கண்ட முக்கியமான தலைப்புகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன: நீர்நிலைகளின் முக்கியத்துவம் மற்றும் அவற்றின் வகைகள், ஏரிகள், குளங்கள், கால்வாய்களின் தற்போதைய நிலை, நீர்நிலைகள் மாசுபடும் காரணங்கள், நீர்நிலைகளை சுத்தப்படுத்தும் மற்றும் பராமரிக்கும் முறைகள், மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் காரணங்கள் மற்றும் தாக்கங்கள், காலநிலை மாற்றத்தை குறைக்கும் நடைமுறைகள், சமூக பங்கேற்பின் அவசியம், நீர் மற்றும் நீர்நிலை மேலாண்மையில் உள்ள தொழில் மற்றும் வேலைவாய்ப்புகள் ஆகிய பல்வேறு பாடத்திட்டங்கள் இதில் அடங்கும். இந்த பாடத்திட்டம் ஒருவருக்கு விழிப்புணர்வை கொடுத்து அவரை தன்னார்வத்துடன் செயல்படக்கூடிய நபராக உருவாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியின் சிறப்பு சென்னை மயிலாப்பூர் ராமகிருஷ்ணா மிஷன் பாலிடெக்னிக் கல்லூரி, தூத்துக்குடி வஉசி கல்லூரி உள்ளிட்ட பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வேகமாக பரவி வருகிறது. மேலும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் விடுதிகள் மாணவர்கள் மற்றும் SRM டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் பணியாளர்கள் இந்த பயிற்சியை வெற்றிகரமாக முடித்து சான்றிதழ்கள் பெற்றுள்ளனர். இந்த எண்ணிக்கைகள் சாதாரண பங்கேற்பை மட்டும் காட்டுவதில்லை, இது ஒரு வலுவான சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. கிராமப்புற மாணவர்கள் முதல் கார்ப்பரேட் பணியாளர்கள் வரை அனைவரும் ஒன்றாக இணைந்து கற்றுக்கொள்வது நம்மால் முடியும் திட்டத்தின் உண்மையான வெற்றியை தெளிவாக காட்டுகிறது. சான்றிதழ் பயிற்சியை முடித்த ராமகிருஷ்ணா மிஷன் பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பயிலும் பாலாஜி கூறுகிறார், இந்த பயிற்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை
எனக்கு தெளிவாக எடுத்துரைத்தது. குறிப்பாக பங்காரி மாத்தாய் பற்றிய தகவல்கள் எனக்கு மிகுந்த ஊக்கத்தை அளித்தது. அவர் கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் நிறுவனர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற முதல் ஆப்பிரிக்க பெண்மணி ஆவார். இந்த பயிற்சி எனக்கு மரம் நடுகை மற்றும் நீர்நிலைகள் பாதுகாப்பில் ஈடுபட வேண்டும் என்ற உறுதியை அளித்தது. இந்த சான்றிதழ் பெற்ற வேறு ஒரு இளைஞர் எஸ்ஆர்எம் டெக்னாலஜிஸில் பணிபுரியும் உபென் சர்மா கூறுவது, இந்த பயிற்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை எனக்கு உணர வைத்தது. கிரெட்டா தூன்பர்க், சாலுமரடா திம்மக்கா மற்றும் ராஜேந்திர சிங் ஆகியோரின் பங்களிப்புகள் எனக்கு ஊக்கமளித்தன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நானும் ஈடுபட வேண்டும் என்ற உறுதியை இந்த பயிற்சி அளித்தது. சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு என்றாலே நம் நினைவில் வருவது நம்மாழ்வார் அவர்கள். நம்மாழ்வார் அவர்கள் இயற்கை விவசாயத்தின் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்துரைத்தார். இயற்கையை காப்பது நம்மை காப்பதற்கே சமம் என்ற உண்மையை நம்மாழ்வார் அவர்கள் தன்னுடைய மேன்மையான செயல்பாடுகளின் மூலம் நினைவூட்டுகிறார். இந்த பயிற்சி முடிந்த பின் பங்கேற்பாளர்கள் வெறும் சான்றிதழ் பெற்றவர்களாக இல்லாமல் இவர்கள் நம்மால் முடியும் நீர்நிலை நண்பர் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் சமூக மாற்றத்தின் தூதர்களாக மாறுகின்றனர். அவர்கள் தங்கள் பகுதியில் நீர்நிலைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, தன்னார்வலர் குழுக்களில் சேர்ந்து மழை நீர் சேகரிப்பு மற்றும் நீர் சேமிப்பு முறைகளை நடைமுறைப்படுத்துவது, பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் சமூகங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துவது போன்ற பணிகளில் ஈடுபடுவதன் மூலம் ஒரு பயிற்சி ஒரு சமூக மாற்றத்திற்கு வழி செய்கின்றது என்பதை பறைசாற்றுகின்றனர். இன்றைய காலத்தில் ESG, அதாவது என்விரான்மெண்டல் சோசியல் கவர்னன்ஸ் கோட்பாடுகள் என்பது நிறுவனங்களின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிறது. ESG கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டு நிறுவனங்கள் நீர்நிலைகள் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஏரிகள், குளங்கள் சுத்தம் செய்தல், மழை நீர் சேகரிப்பு அமைப்புகள் உருவாக்குதல், நீர் பயன்பாட்டை குறைத்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. CSR முயற்சிகள் மூலம் நிறுவனங்கள் உள்ளூர் மக்களுடன் இணைந்து நீர்நிலைகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுகின்றனர். இது சமூக பங்கேற்பை அதிகரிக்கிறது. நிறுவனங்கள் நீர் பாதுகாப்பில் பங்கெடுப்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்தும், நீர் வளங்களை நிலைத்த முறையில் பயன்படுத்த உதவும், சமூக நற்பெயரை உயர்த்தும். இதன் மூலம் தொழில்துறையும் சமூக நலனும் ஒன்றாக செல்லும் ஒரு புதிய பாதை உருவாகிறது. நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை ஒரு சொல் அல்ல, அது ஒரு செயல்முறை. இந்த இணைய வழி சான்றிதழ் பயிற்சி அதன் சிறந்த உதாரணம். நீர் பாதுகாப்பு என்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒவ்வொருவரின் கடமையும் ஆகும். நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நீர் வளங்களை பாதுகாக்க முடியும். உங்கள் சிறிய முயற்சியும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சக்தி கொண்டது. மாணவர்கள், இளைஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நிறுவனங்கள் அனைவரும் இந்த ஆன்லைன் பயிற்சியில் கலந்து கொண்டு சமூக மாற்றத்தின் ஒரு பகுதியாக மாறுங்கள் என்று அழைக்கின்றோம். நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் நீர்நிலைகளை பாதுகாப்போம், நமது எதிர்காலத்தை பாதுகாப்போம். மீண்டும் அடுத்த பாட்காஸ்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.